வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி நாளைக்கு எபிசோடில் என்ன சைஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கோபியோட கேஸ் இப்போது விசாரணைக்கு வருது. அதுக்காக பாக்கியாவும் கோபியும் இப்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோபி கூடவே ராதிகாவும் போயிருக்கிறாங்க. கோபி ரொம்ப ஹானஸ்டாக விசாரிக்கும் போது நான் தான் இந்த தப்பு பண்ணினேன், அதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாக்கியா இந்த கேஸை வாபஸ் வாங்குறதா அவரோட வக்கீல் சொல்கிறாரு. அதனால அந்த கோர்ட் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுது. ஒரு பக்கம் வீட்டில் ஈஸ்வரி புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பாக்கியா சொல்கிற பேச்சே கேட்காம என் பையன் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறா, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது கோபி வீட்டுக்கு வந்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. என்னப்பா நடந்துச்சு கோர்ட்டில் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக விசாரிக்கிறாங்க. பாக்கியா என் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கேட்ட ஈஸ்வரி நியாயமாக சந்தோஷம்தான் படணும், ஆனால் என் பையனை கோர்ட் வரைக்கும் அலைய வச்சுட்டேன், நீனு உனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் நீ திரியா, உனக்கு ரொம்ப திமிராகி போச்சு அப்படின்னு திட்டுறாங்க. கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரிட்ட பேசுகிறாரு. பாக்கியாவை நீங்கள் திட்டாதீங்கம்மா, அவன் என்னோட உயிரை காப்பாற்றினா இப்போ உங்கள் பையனோட மானத்தை காப்பாற்றிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. இடையில பாக்கியா இப்போ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேங்க. கெலில் சொல்கிறாரு, இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமா, அதை முடிக்கிறதுக்கு நீ அப்பாட்ட ஹெல்ப் கேட்குறதுல எனக்கு எதுவும் தப்பு இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா கோபிகிட்ட உங்கள் க்ளவுட் கிச்சன்லேருந்து கொஞ்சம் ஆட்களை அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறேங்க. அதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியுமான்னு கேட்குற பாக்கியா, அனுப்புங்கன்னு உரிமையாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ராதிகா நின்று கேட்டுட்ருக்குறேங்க. கோபி பாக்கியாட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாத பாக்கியா, இந்த ஆர்டருக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன், என்னோட மொத்த டீமையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிற பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறேங்க. அதெல்லாம் கோபி உனக்கு ரொம்ப சந்தோஷமாக உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ராதிகாவுக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது. ஒருவேளை கோபியை தன்னை விட்டு போயிடுவாரா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.